அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பாருங்கள் காசாவின் நிலை. சிறுவன் சாப்பாடுக்கு உணவில்லாமல் மண்ணை திங்கக்கூடிய அளவிற்கு இஸ்ரேலிய அராஜக அயோக்கிய அரசு இன்றைக்கு அந்த மக்களை தங்குவதற்காக, இஸ்ரேல் மக்களுக்கு இடம் கொடுத்ததற்காக இந்த நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு இஸ்ரேலை இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க என்பதை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹூதி நஸாராவுடைய சபம் அல்லாஹ்வுடைய சபம் உண்டாகட்டும். காசாவின் மக்களை கொன்று குவித்ததற்காக மக்களுடைய அந்த இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதிலும் இஸ்ரேலுடைய தவறு தான் இருக்கிறது. அந்த மக்கள் பாதிக்கப்படும் பொழுதுதான் கதறுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். இன்றைக்கு நெருப்பு பீடமாக இஸ்ரேல் மாறி போயிருக்கிறது. அவருடைய வெளிப்பாடாக இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதை இங்கே பாருங்கள். மன்னிப்பு கேட்கிறார்கள் காசா மக்களிடத்தில். அந்த குரலை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.